ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்எஸ்ல வித்ன்ற ப்ராப்பர்ட்டில கொடுக்குற ஒரு டைப் ஆஃப் வேல்யூ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு பிடெக் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த பிடெக் குள்ள ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணிருக்கேன். இந்த பிடெக் என்ன பண்ணிருக்கேன்னா இன்டர்னல் சைஸ்ல கால் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ஸ்டைல்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுக்கு சாலிட்ன்ற வேல்யூ கொடுத்துருக்கேன். இது எதுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்கேன்னா இந்த வித் ப்ராப்பர்ட்டில கொடுக்குற வேல்யூக்கு எக்ஸாம்பிள் கட்டுறதுக்காக தான் நான் இது யூஸ் பண்ணிருக்கேன். வாங்க நார்மலா ரன் பண்ணி கேட்டேன். பாத்தீங்களா, அந்த கண்டென்ட் கிரியேட் இருக்கு பிளஸ் பார்டர் கிரியேட் இருக்கு. அந்த பார்டரை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் தான் இந்த வித் ப்ராப்பர்ட்டில பார்க்க போறோம். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா வித் ப்ராப்பர்ட்டியை இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். இந்த வித் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல கால் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா ஒரு 10 கொடுக்குறேன். அதாவது இஎம்னா ஒரு ரிலேஷனல் மாடல்னு சொல்லுவோம். இந்த ரிலேஷனல் மாடல் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா பிக்சலுக்கு பதிலாக நம்ம இதுல இஎம்னு கொடுத்துக்கலாம். அதாவது ஒரு இஎம்மோட வேல்யூ 16 பிக்சலுக்கு ஈக்குவலா இருக்கும். வாங்க இதை நார்மலா ரன் பண்ணி கேட்டேன். பாத்தீங்களா, அந்த பார்டரோட சைஸ் ரெடியூஸ் ஆயிடுது. அதாவது இது நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு எலமெண்டோட சைஸை ரெடியூஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். அதுல இது ஒரு வேல்யூ இஎம் வேல்யூன்ட்டு ஒரு வேல்யூ. வாங்க இதை கன்சோல் ஸ்கிரீன்ல உங்களுக்கு காட்டிடுறேன். பாத்தீங்களா, எலமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு பாடி கிளிக் பண்ணிட்டு பிடிஐ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஆட் பண்ண கோடிங் இருக்கும். பிளஸ் இந்த பாக்ஸ் மாடல்ல தெளிவா தெரியுது பாத்தீங்களா, இந்த சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த சென்டர்ல 160 பிக்சல் ஆட் ஆயிருக்கு பாத்தீங்களா. அதாவது நம்ம அந்த இடத்துல 10 EMனு கொடுத்துருக்கோம். அதாவது 10 EMனா 160 பிக்சலுக்கு ஈக்குவலா இருக்கும். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.